பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 31 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவ பிள்ளையே, தீங்கு செய்ய தேவன் நம்மளுக்கு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். எந்த தீங்கும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அணுகாது என்று சங்கீதம் 121:7 சொல்லி கொண்டிருக்கிறது. ஏன்னா தேவ ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. எந்த மந்திர சக்தியும் உங்களை தொட முடியாது. எந்த பில்லி சூனியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம பாதுபடியில வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை நீ மேற்கொள்ளலாம். இயேசுவின் அதிகாரத்தோடு அவர் நாமத்தை சொல்லி நீ அதை துரத்தலாம். தேவ பிள்ளையே, எந்த தீங்குக்கும் நீ பயப்படாதே. தேவனுடைய பாதுகாப்புல நீ இருக்கிற. தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதம் 32:10 சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசின வார்த்தை, எந்த தீங்கும், எந்த பில்லி சூனியமும், எந்த கட்டுமும், எந்த கெட்ட கிரியைகளும் ஒரு தேவ பிள்ளையை தொடவே முடியாது. நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பயப்படுகிற பயம், நம்ம பயப்பட்டால்தான் அந்த காரியங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில நேரிடும். இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லலாம், எந்த தீங்கும் என்னை தொட முடியாது. ஏன்னா நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் என்று நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அந்த வார்த்தைக்குள்ள அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்படும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.